எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உதயா அக்ரி சேனல். நம்ம எங்க வந்திருக்கேன்னா பொள்ளாச்சி மாட்டு சந்தை. தமிழகத்திலேயே வந்து ஒரு பெரிய ஆத்தன்டிக்கான ட்ரெடிஷ்னலான மாட்டு சந்தை அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி மாட்டு சந்தை தான். இனிமேல் உதயா அக்ரி சேனல்ல வாரம் மாட்டோட விலை நிலவரம், சந்தை வந்து ஏற்றத்தில் இருக்குதா, கால்நடை சந்தை இறக்கத்தில் இருக்குதான்னு சொல்லிட்டு இனிமேல் பார்க்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்தரா வந்துட்டு வீடியோ பார்க்கறதுக்கு உதயா அக்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். 19/8/2025 மாட்டினுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மழை பெஞ்சிருக்குது, சந்தை முழுவதுமே கொஞ்சம் சகதியாக இருக்கிறதுனால பெரிய அளவு வியாபாரிகள் வந்து வாங்குறதுக்கு வரல. ஸோ பொள்ளாச்சி மாட்டு சந்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்ட்டு நிறைய மாவட்டத்திலிருந்து வந்துட்டு ஸ்டேட்ல இருந்து கூட வந்துட்டு வாங்கறதுக்கு வர்றாங்க. குஜராத், பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி நிறைய மாடுகள் வந்து வருது. ஸோ இது வந்து வெட்டுக்கும் போகுது. மாடு வந்து வளர்க்குறவங்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க. கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு மாடு, இளங்கண்ணு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வத்தக்கறவை, நல்ல ஒரு பால் மாடு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல கறவை திறன் உள்ள மாடு, ஜெர்சி, ஹெச்எஃப், கிராஸ், நாட்டு மாடு, சிந்து மாடு, ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பொள்ளாச்சி மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் கொம்பு சீவுறீங்களா? இது எதுக்கு சீவுறீங்க? நீங்கள் மாட்டு சந்தையில் தான் இருப்பீங்களா? என்னங்க ஐயா? ஓ, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
45 வருஷமா? ஏறி இருக்குதா இறங்கி இருக்கா? இல்ல நீங்க காலமாட இருந்தாலும் சீல் கொடுப்பீங்க இந்த சவாரி வண்டிக்கெல்லாம். ஜல்லிக்கட்டுக்கால சவாரி வண்டிக்கு எல்லாமே சீல் கொடுப்பீங்க இல்லையா? உங்க பேருனா? அரசன். அரசன். நீங்க பொள்ளாச்சி தான் சொந்த ஊரு? அண்ணா இதை பத்தி கூட சொல்லலாம். இதை பத்தி எத்தனை வருஷமா வரீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த தொழில் செய்கிறது வந்து 23 வருஷம் ஆகுதுப்பா. இந்த கோதுமை பாயசம் சாப்பிட்றதுனால இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, காந்த சத்து, நார் சத்து அனைத்து சத்துக்களும் இந்த பாயசத்தினால மூலியமாக கிடைக்குது. இது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைத்து விரும்பி. நீங்கள் வாரத்தில் 2 நாளும் இங்கே வந்துடுவீங்க? வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இங்கே வரும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே ஊற்றுவீங்களா? சந்தைகளை பண்ணி போகும். ஓ மாட்டு எந்த சந்தைக்கு மாட்டு சந்தைக்கு மட்டும்? സാജൻ ചാലക്കുടി 35 வருஷம் வரணும். எப்படி இருக்கு மாட்டு சந்தை? மாட்டு சந்தை ரொம்ப கம்மி, மோசம், விளைச்சு. ஒரே வாரம் தருவோம் விலை. இந்த வாரம் விலை கம்மியா? எல்லா வாரம் மாட்டு கறி விலை பயங்கரம். இது சவாரி வண்டிக்கு ஆலைங்களா? இந்த வாரம் எப்படின்னா இருக்கு வேலை? எச்சு மான் நிறையா வந்திருக்குங்களா? கேராக்கு இல்லைங்க, மான் நிறையா வந்திருக்குங்களா? வந்திருக்குது, விலை இல்லை. எப்படின்னா இருக்கு வேலை?
விலை எப்படி இருக்கு இந்த வாரம்? சம்பல் தான். இப்படி இருந்தா தான் விலை நல்லா இருக்கும். எப்படி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? சம்பளுங்க இந்த வாரம் விலையெல்லாம் எப்படி தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த வாரம் வந்தால் நல்லா வாங்கிட்டு போய்க்கலாம். பெரிய சம்பளம் பெரிய வித்தியாசம் இல்லை. 2-3000 கம்மி. 20,000 14,000. ஓ வந்தால் வாங்கிட்டு போகலாம். எறும்பு கண்ணை சனையா இல்லையான்னு பார்க்குறீங்களா? சனையா இல்லையான்னு பார்க்குறீங்களா? எதுக்கு? நாலு கிடைக்குமா பார்க்குறேன். ஓ வத்தக்கடவையா? வத்தக்கடவை கொடுத்தாச்சாங்கண்ணா? 2 வல்லா. ஓ தலையிட்டா இன்னும் சனை இல்லைண்ணா? சனை இல்லை. ஊசி போட்டுக்கலாம். கடுதல் ஊசி எடுத்து விட்டா அப்படியே மூஞ்சி காட்டுறோம். அப்பதான வரு கடுதல் ஊசி எடுத்து விட்டா சனையாண்ணா? சனையா
செனை இல்லையாமா. கறிக்காது ஆல்ரெடி கால் மொண்டி. பாரு இது இருக்குதா? எப்படிப்பா விலையெல்லாம் இருக்கு அப்படி? இந்த வீக் விலை எப்படி இருக்கு? விலை ஏறி இருக்குன்னா இறங்கி இருக்கா? வாங்கறதுக்கு ஆளெல்லாம் இருக்காங்க, ஏறிச்சு பொய்யா சொல்ற? வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்குது. மாட்டையெல்லாம் வாங்கிட்டு போகுது. காளை மாடு, பால் மாடு, வெட்டு மாடுலாம் வாங்கிட்டு போகுது. இங்கே செவ்வாய்க்கிழமை வெட்டு மாடு சந்தை, வியாழக்கிழமை ஆடு இருக்குது, கோழி இருக்குது. இது கடை இருக்குண்ணா. பல்லுண்ணா விஜய் விஜய் வரல. எதனால அப்படின்னா கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கிறதுனால. இதுல பணம்லாம் வச்சுக்கலாம். பொள்ளாச்சி மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா எந்த வெரைட்டியில எந்த வயசு மாடு வேணாலும் வாங்கிட்டு போலாங்க. அனைத்து வகையான மாடுமே இருக்குது. எப்ப சந்தை அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் சந்தை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, அதுக்கடுத்தது வந்துட்டு வியாழக்கிழமையுமே இருக்குது. செவ்வாய்க்கிழமை வந்து பெரிய சந்தை, வியாழக்கிழமை வந்து சின்ன சந்தை. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டிங்க, கறவை மாடு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வரும். ஸோ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான மாடும் அனைத்து ஊர்ல இருந்துமே வருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க.